சம்மந்தி, என்னை மன்னிச்சிருங்க. உங்கள் உடம்பு இப்போ எப்படி இருக்குது? உங்களை பார்க்கணும் தான் அவதி அவதியாக ஓடி வந்தோம். உங்களுக்கு இப்படி முடியாமல் போனது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ச்சே, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரணுமா? எங்களால் தானே உங்களுக்கு இந்த நிலமை. நாங்கள் மட்டும் உங்ககிட்ட நல்லா பேசியிருந்தா இந்த மாதிரி உங்களுக்கு ஆயிருக்குமா? என்னோட உடம்புக்கு என்னம்மா, நான் நல்லா தான் இருக்கிறேன். எல்லாம் ஒரு கெட்ட கனவா நினச்சி மறந்துட வேண்டியது தான். நம்ம மனசை நிம்மதியாக வச்சுக்கிட்டாலே நமக்கு எந்த நோய் நொடியும் வராது. இனிமேல் எதையும் போட்டு மனசுக்குள்ளே துணிக்க போகிறதில்ல. நான் நிம்மதியாக வாழணும்னு நினைக்கிறேம்மா. நான் உங்கள் 2 பேத்துக்கிட்டையுமே மன்னிப்பு கேட்கணும். நானும் உங்களை 2 பேத்தையும் கண்ட மேனிக்கு நான் பேசியிருந்திருப்பேன். என்னைய மன்னிச்சிருங்க. இனிமேல் நம்ம யார் வம்புக்கு தும்புக்கு போவேணாம். நம்ம நிம்மதியாக வாழலாம். என்ன, நீங்கள் என்னை மன்னிச்சிருவீங்கல்ல? சம்மந்தி, நாங்கள் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீங்கள் எதுக்கு எங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க? உங்களை நாங்கள் நிறைய காயப்படுத்தியிருக்கிறோம். அது தகாத வார்த்தையிலெல்லாம் நிறையா பேசியிருக்கிறோம். எங்களை மன்னிச்சிருங்க சம்மந்தி. இனிமேல் அந்த மாதிரி பேச மாட்டோம். பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லி என்ன அவமானப்படுத்தாதீங்க சம்மந்தி. நீங்கள் போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்கலாமா? என்னை விட வயசு மூத்தவங்க தானே நீங்கள். நீங்களும் எனக்கு ஒரு அம்மா மாதிரி தான். உங்களை போய் நான் அப்படிலாம் கேட்க விடுவேனா? என்ன இருந்தாலும் நம்ம சொந்த பந்தத்தை நம்மளால் விட்டு கொடுக்க முடியுமா சொல்லுங்க? ஆமாம் சம்மந்தி, இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ நமக்கு தெரியாது. ஆனால் இனி வர நாளில் நம்ம நல்லா சந்தோஷமாக வாழணும், சரிங்களா? இனிமேல் ஒருத்தருக்கு சண்டை போடாமல் வீட்டில் எல்லாரும் ஒன்றா துணையாக ஜாலியாக இருப்போம். என்ன, எல்லாரும் ஒன்றா சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வோம். சம்மந்தி, என்னையும் மன்னிச்சிருங்க. இனிமேல் உங்களுக்கு எந்த இடைஞ்சலும் கொடுக்க மாட்டேன். நம்ம எல்லாரும் நிம்மதியாக வாழலாம். அப்படிலாம் இல்லை சம்மந்தி. நீங்கள் எனக்கு மன்னிப்பு கேட்க வேண்டியதே இல்லை. நம்ம எல்லாரும் தப்பு பண்ணோம். அந்த தப்பெல்லாம் திருத்திக்கிட்டு இனிமேலாச்சும் நம்ம நிம்மதியாக வாழ்வோம். என்ன? சரி சரி, போதும் போதும். நீங்கள் எல்லாரும் மாற்றுக்கட்டில் மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தா அவங்களுக்கு போர் அடிச்சிடாது? எல்லாருமே உங்களை பார்க்குறவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த சீரியலை முடிச்சுக்குவோம். நம்மளை இத்தனை நாள் வரைக்கும் பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிடுங்க. நன்றி சொல்லிட்டு இந்த சீரியலை முடிச்சுட்டு அடுத்த சீரியலில் பார்ப்போம். என்ன? ஆமாம் குகன், அவங்கள்ட்ட சொல்லிடுவோம். சொல்லி முடிச்சாதானே எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க. நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலான்னு சொல்லிடுவோமா? நீங்கள் எல்லாரும் இத்தனை நாள் எங்களை பார்த்து ரசிச்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்த எபிசோடு இதோட முடியுது. அடுத்த எபிசோடில் உங்கள் இன்னொரு கதையோடு நாங்கள் பார்க்குறோம். என்ன, நீங்களும் எங்கள் வாழ்க்கையில் சண்டை போடாமல் சந்தோஷமாக வாழுங்க. இதோட நம்ம இதை முடிச்சுக்கலாம். பாய், டாட்டா.